ஒரு நாட்டினுடைய இராணுவ வீரன் தன்னுடைய நாட்டுக்காக சண்டை போட்டு வீர மரணம் அடைந்தால் அந்த மரணத்திற்கு ஒரு பொருள் உண்டு, ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு 4 பேர் செலிபிரிட்டிஸ் வராங்க, அவங்கள பார்க்குறதுக்கு போய் அவங்களை வந்து நாம் பார்க்குறதுக்கு போய் ஒரு 11 இளைஞர்கள் வந்து தங்களுடைய உயிரையே விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த 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 மரணத்திற்கு, அந்த மரணங்களுக்கு ஏதாவது பொருள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பொருளே இல்லை நண்பர்களே. எல்லாமே ஒரு பொருளற்ற ஒரு மரணங்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு மரணங்கள் தான். அப்படிதான் நான் பார்க்குறேன் இது. ஏன்னா அவங்க இங்கே உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தால் அந்த 11 இளைஞர்களுடைய பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருத்தர் வந்து படிக்கிறதுக்காக இங்கே வந்து இருந்திருக்கா, சில பேர் வந்து அதாவது ஒருத்தர் வந்து யாரோ டிசி வாங்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இன்ஜினியர் படித்து முடிச்சுட்டு இங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இந்த மாதிரி எல்லோருமே இளைஞர்கள், யாருக்குமே வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி தன்னுடைய பையனோ மகளோ இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னால ஒன்றுமே தெரியல. சில பேர் வந்து வேணான்னு கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து வந்துட்டாங்க, இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி இவங்களுடைய உயிரையே இவங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ இவங்க போயிட்டாங்க. ஆனால் காலத்திற்கும் அந்த பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி தன்னுடைய மகளோ தன்னுடைய பையனோ இந்த மாதிரி ஒரு பொருளற்ற ஒரு விஷயத்துக்காக, ஒரு பொருளற்ற ஒரு மீனிங்கே இல்லாத ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய உயிரையே விட்டுருக்கா அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லாம் அந்த வலி வந்து காலத்துக்கும் அவங்களுக்கு வந்து அந்த வலி இருக்கதான் செய்யும். அந்த வலி போகவே போகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காலத்திற்கும் அந்த வலி அவங்களுக்கு எப்போவுமே அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஆர்சிபி வந்து பெங்களூரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இந்த ஆர்சிபி டீம் வந்து 18 வருடங்களுக்கு பிறகு ஜெயிச்சிருச்சு, கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து செலிப்ரேஷன் எல்லாருமே வந்து நிறைய இடத்துல செலிப்ரேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி மறுநாளே அதுக்கு மறுநாளே இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன், அதுவும் அரசாங்கமே தலையிடுது. அரசாங்கத்திற்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னே தெரியல. என்ன தொடர்பு? அரசாங்கம் ஏன் இதில் தலையிடணும் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. அரசாங்கம் சரி தலையிடுது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நாங்களே இந்த செலிப்ரேஷன் பண்ணுறோம், நாங்களே எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக அங்கே க்ரௌட் ஏற்படும். இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காக அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும். அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் கண்டிப்பாக அங்கே அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால நம்ம வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக நிறைய விஷயங்கள் ஏற்பாடு செய்யணும். அதாவது உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டு, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி சில ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இல்லையா? இதை பற்றி யோசிக்கணும் இல்லையா? இதை பற்றி எது பற்றியும் யோசிக்காம ஒரு ஈவெண்ட் வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸே இல்லாமல் இந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு ரிப்போர்ட்டர் கேட்குறப்போ இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சு, எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் வருவாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சிஎம் அவர்கள் வந்து அசால்ட்டாக அவ்வளவு சிம்பிளாக பதில் சொல்கிறாங்க. எப்படி அது வந்து அர்த்தமே இல்லை, அவ்வளவு ஈஸியாக சொல்கிறாங்க. எப்படி அப்படி அந்த மாதிரி எல்லாம் அது வந்து பாருங்கள், எவ்வளவு காமன் சென்ஸே இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் எடுக்காமல் ஒரு ஈவெண்ட் வந்து இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுக்காவது ஒரு காமன் சென்ஸ் வேணாமா? இந்த மாதிரி இன்னைக்கு நைட் வந்து கிரிக்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மறுநாளே இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதற்காக ஒரு நாளோ அல்லது 2 நாளோ டைம் எடுக்கும் அப்படின்னாவது அவங்களாவது சொல்லியிருக்க வேண்டாமா? அந்த காமன் சென்ஸும் இல்லையா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு அப்படின்னு கேட்க தான் தோணுது. ஸோ ஒரு பக்கம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன், அப்புறமா இந்த ஆர்சிபி ஃப்ரான்ச்சைசி. ஸோ இவங்க 3 பேர் மேலேயும் இப்போ கப்பன் பார்க் போலீஸ் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? இது வந்து எப்படி எந்த மாதிரியான எந்த லா கீழே வந்து இவங்க எந்த சட்டத்தின் கீழே இவங்க வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஐபிசி செக்ஷன் 299, அதாவது ஐபிசி செக்ஷன் 299 அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இது வந்து கல்பெபல் ஹோமிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்பெபல் ஹோமிசைட் அப்படின்ற ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபரை வந்து நோக்கத்தோடு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொலை செஞ்சால் அது வந்து மர்டர், ஐபிசி செக்ஷன் 300க்கு கீழே வரும். ஆனால் ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வு நடந்தால்
அங்கே வந்து சில பேருக்கு அங்கே வந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கக்கூடிய சில மக்களுக்கு அங்கே உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்படின்னு தெரிஞ்சும் அதற்கு சம்பந்தமான சில நபர்கள் வந்து நெக்லிஜென்சி பண்ணால், சில கேர்லெஸ்ஸாக இருந்தால் அவங்க மேலே இந்த மாதிரியான லா வந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஷனுக்கு கீழே எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு இந்த லா சொல்லுது. ஸோ இந்த லா வந்து கல்பெப்பர் ஹோமிசைட் அப்படின்ட்டு இது வந்து ஐபிசி செக்ஷன் 299 வருது. ஸோ இதுதான். ஸோ இப்போது இந்த லா என்ன சொல்லுது, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் நடந்தால் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு உயிர் சேதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த லா வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்த்தா இந்த லா படி ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் மேலேயே நாம் வந்து கேஸ் போடணும் அல்லது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசாங்கம் தானே இதில் வந்து தலையிடுது, டைரெக்டாக தலையிட்டு இந்த மாதிரி நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அங்கே அந்த வீரர்களை எல்லாம் அழைத்து நம்ம வந்து இந்த மாதிரி மரியாதை செய்யணும், செலிப்ரேஷன் ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் தானே எடுத்துக்கிச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் இது வந்து டைரெக்டாக அரசாங்கமும் இதில் வந்து அரசாங்கத்தின் மேலேயும் எஃப்ஐஆர் போடணும் நியாயப்படி பார்த்தா அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். ஸோ என்னதான் பேசினாலும், என்னதான் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம், என்னதான் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் என்னதான் சொன்னாலும், ஒரு பக்கம் இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நடந்திருக்கு, இதனால் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு இவங்க வந்து இவங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவங்க அவங்களுடைய சைட்லேருந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அவங்களுக்காக எல்லாமே சுயநலம் கருதி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி இந்த மாதிரி எதிர்கட்சிக்காரங்க இருப்பாங்க இல்லையா, இந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் வச்சுட்டு ஒரு 3-4 நாட்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக பேசிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நியூஸ் வந்து மீடியா பீப்புளுக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மீடியா பீப்புளுக்கும் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் அதே மாதிரி செலிப்ரிட்டிஸ்க்கு இவங்களுக்கு தான் இதனால் வந்து ஒரு லாபமே இருக்குதே தவிர, இதனால் லாஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரி காமன் பீப்புள் நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் நடக்கும். அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே அட் த சேம் டைம் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்பவே முக்கியம். வாழ்க்கைக்கு மீறி இங்கே எதுவுமே இல்லை, நம்மளுடைய வாழ்க்கைக்கு மீறி எதுவுமே இல்லை. நம்மளை நம்பி நம்முடைய குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம உணரணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவாவது இந்த நூலகத்தில் இந்த மாதிரி க்யூவில் நின்று நூலகத்தில் நம்ம புத்தகத்தை வாங்குறதுக்காக க்யூவில் நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தி எங்கேயாவது வந்திருக்கா? ஏன்னா இந்த நாட்டில் நாலேஜ் கெயின் பண்ணணும், நாலேஜ் வந்து நான் டெய்லி வந்து புத்தகத்தை படிக்கணும், நாலேஜ் வந்து நான் டெய்லி கெயின் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியே இல்லை நிறைய பேருக்கு. ஏன்னா புத்தகங்கள் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நேரம் கிடைக்கிறப்போல நம்ம புத்தகங்கள் படிக்க நமக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு அதன் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கும். அட் த சேம் டைம் நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் ஏற்படும். இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது புத்தகங்கள் படிக்கிறதுனால. இந்த மாதிரி பொருள் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள செயல்களில் நம்ம ஈடுபடணுமே தவிர, இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத ஒரு செயல்களில் ஈடுபட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே அழிச்சிக்கிறது வந்து இது வந்து நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிக்கிட்டு போயிடுறோம். ஆனால் நம்மளையே நம்பி இருப்பாங்க இல்லையா நம்மளுடைய பெற்றவங்க, அவங்களுக்கு தான் காலத்திற்கும் இது வந்து அவங்க தான் இதில் வந்து உண்மையிலேயே விக்டிம்ஸாக இருப்பாங்க. காலத்திற்கும் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதை பற்றி நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். நல்ல நாலேஜ் வந்து கண்டினியூஸ்லி கெயின் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நாலேஜ் கெயின் பண்ணுங்க, தொடர்ந்து புத்தகங்கள் நிறைய படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் தோழர்களே.